போகிறாங்க. அவங்கள்ட்ட போய் சிக்கன் வாங்க காசு கேட்க போகிறோம். சிக்கன் வாங்கிட்டு நம்ம சிக்கன் வாங்கி செய்ய போகிறோம். கூட காசு ஆமாம் அது செஞ்சுன்னா 100 ரூபாய் கறியா வீட்டில் அம்மா கிட்ட சிக்கன் வாங்க காசு கேட்டேன், இல்லை சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நம்மள்ட்ட அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, நம்மளே போய் வாங்கிக்கலாம். இப்போ கடைக்கு தான் போயிட்டுருக்கோம், போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கன் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தயிர் போட்டுக்குவோம், மஞ்சள் தூள் 1 பிஞ்ச், காரத்தூள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டதோட கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு காரம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான்லாம் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவேன், அதனால் அதிகமாக போட்டுக்கிறேன், வயிறு எறிட்டு நல்லாயிருக்கும். பெப்பர் போட்டுக்கலாம், தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். லெமன் இந்த அளவு ஸ்லைஸாக கட் பண்ணால் போதும். இதை இப்படியே புழிஞ்சு விட்டுக்க வேண்டியதுதான். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சிக்கன் எடுத்து நல்லா மசாலா நல்லா டிப்பாகிற வரைக்கும் தடவணும். தடவிட்டு ஊற வச்சுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வைக்கலாம். டைம் தெரியல, நம்மளே ஒரு குத்து இப்போ கொஞ்ச நேரம் வச்சு எடுத்து செய்யலாம். இந்த அடுப்பில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ஒரு மினி ஸ்டவ்வு. இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இது வந்து பியூட்டன் கேஸ். இது நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அடுப்பில் இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம். அடுப்பில் இங்கே ஹோல்ஸ் இருக்குல்ல, இதில் லாக் பண்ணிடணும். அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம கண்ட்ரோலர். இதை லைட்டாக ஸ்லோவாக வச்சுட்டு லைட்ரு இதிலே கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா ஸ்டவ் ஆன் ஆகிடும். கீரை போட்டிங்களா? சிக்கன் நல்லா ரெட் ஃப்ளேமில் வந்துடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் இறக்கி வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண இந்த எண்ணெயிலேயே கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். வேணும்னா நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் பீஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண சிக்கன் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம் மேலே.
பர்ஃபெக்ட். பாபா ரவி கிட்ட வா. இப்போ நான் என்ன கேக்குற வீடியோ எடு. வா எனக்கு அம்மா. கிருதி. தயிர் பாக்கெட். லெமன் பழம். நம்ம ரெடி பண்ண கிச்சன் இதுதான் நம்ம இதை வச்சு பண்ண